Good morning, Doug. Good morning. Good morning, Doug. Voice audible தானே? Audible. Screen visible தானே? Visible. ஓகே. இது ரேமன் வில்லியம்ஸ், ஹெர்பர்ட் மார்க்யூஸ், ஃப்ரெட்ரிக் ஜேம்சன், ரிச்சர்ட் ஹோகார்ட். என்னோட ஆன்சர் மட்டும் எனக்கு திருப்பி ஒரு தடவை சொல்ல முடியுமா? ரேமன் வில்லியம்ஸோட ஒர்க் என்னது? And the preface to ரேமன் வில்லியம்ஸோட ஒர்க் வந்து ப்ரிஃபேஸ் டு ஃபிலிம் அப்படின்னு பார்க்குறோம். ஹெர்பர்ட் மார்க்யூஸோடது one time. ஒன் டைமென்ஷனல் மேன். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் Postmodernism or the cultural logic. போஸ்ட் மாடர்னிசம் ஆர் கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் 1991 பப்ளிகேஷன். ரிச்சர்ட் ஹோகார்டோடது Uses of literature. யூசஸ் ஆஃப் லிட்ரஸியோட சப்டைட்டில் என்ன? அதை கூட ஒரு தடவை தனியாக நெட்ல கேட்டது யாரோட ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னல. ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப். ஓகேவா? ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் என்ன இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அது? The uses of literacy என்ன இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு கேட்டேன். Guys, காலையிலேயே ஏதோ ஒரு விஷயத்த நியூவா படிக்க போறோம்னு கிட்ட பிரெயின் கிட்ட சொல்லி எம்டி பண்ணி எடுத்துட்டு 1957. 1957. 1957 தான் யூசஸ் ஆஃப் லிட்ரஸி ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கு. அப்ப கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ற டேர்ம் யார் பாயிண்ட் பண்ணிருப்பா? ஷீலா, சத்யா, ஆன்சர் என்னாச்சு? மனுஷா. Richard Hogart. ரிச்சர்ட் ஹோகார்ட் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருப்பாரு. அந்த கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஜான்ராக்குள்ள இன்னொருத்தர் வருவாரு, ரேமன் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரேமன் வில்லியம்ஸோட எது வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்னு பாக்குறோம்? Cultural materialism. என்னதுடா கல்ச்சர்? Cultural materialism. கல்ச்சரல் மெட்டீரியலிசம் அவரோட டேர்ம். எப்படி நம்ம ரிச்சர்ட் ஹோகார்டுக்கு வந்து யூஸ் ஆஃப் லிட்ரஸி தான் பேஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரியே ரேமன் வில்லியம்ஸ்க்கு இதுதான் பேஸ்மெண்ட் ஒர்க்னு சொல்லி கொடுத்தாரு. 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கல்ச்சரல் ரேமன் வில்லியம்ஸ்க்கு எந்த ஒர்க் வந்து 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? Culture and society. Society. கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அந்த ஒர்க் தான் வந்து 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுதான் பேஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்னு கூட பாக்குறோம். ஓகேவா? பி ட்ரிபிள் சிஎஸ் எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? பி ட்ரிபிள் சிஎஸ் எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? நேத்து கூட சொன்னீங்களே அதே இயர்ல தான் பெண்ட் இன் த கேஞ்சஸும் பப்ளிஷ் ஆயிருக்கும், மியூசிக் ஃபார் மோகினியும் பப்ளிஷ் ஆயிருக்கும். Sixty-four. 19. 1964 எஸ். 1964ல தான் பி ட்ரிபிள் சிஎஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோம். பி அப்படின்றது எதுக்கு ஸ்டாண்ட் ஆகுது? பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
பிரிஹிம்கம் பர்மிங்ஹாம் தி சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்கு தான் பி வந்து ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அது கல்ச்சர் ஸ்டடீஸ் எங்க ஃபார்ம் ஆச்சு, எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதோட பேக்ரவுண்ட் ஒர்க்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்போ ரேமண்ட் வில்லியம்ஸோட ஒர்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நேத்து நம்ம வரிசையா பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? ஒரு 3 நாவல்ஸ் வரும்ல. யார் வந்து வெளியில போய் வாழ்வான்ற மாதிரி கதை சொல்லி கொடுத்தான்ல. பார்டர் கண்ட்ரீஸ் அங்க எந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ் வாழ்வாங்க? பிளாக் பீப்புள் ஆஃப் மவுண்டன். அது வந்து தேர்ட் ஒர்க். மிடில்ல ஒண்ணு வரும்லடா. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாருமே உள்ள இருப்பாங்க. அப்ப எந்த ஜெனரேஷன் வெளியில மைக்ரேட் ஆகி போவாங்க? செகண்ட் ஜெனரேஷன். கரெக்ட். செகண்ட் ஜெனரேஷன். ஸோ ரேமண்ட் வில்லியம்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இது ஒரு தடவை பாருங்க. பார்டர் கண்ட்ரியில பார்டர்ல போய் வாழ்வாங்கன்னு சொன்னேன். செகண்ட் ஜெனரேஷன் பீப்பிள்ஸ், அப்புறம் பீப்பிள்ஸ் ஆஃப் பிளாக் மவுண்டன்ஸ் பார்த்தோம். டிராமா அப்படின்னு பார்க்கும்போது கோபா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதுல அவருக்கு இந்த மிடில்ல இருந்து இது வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒர்க் தான். இது ஃபுல்லாவே தெரிஞ்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் லாஸ்ட் ஒர்க் மட்டும் தனியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ரீடிங் அண்ட் கிரிட்டிசிசம், கடைசி ஒர்க் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் லெட்டர். மிடில் இருக்கிற எல்லா ஒர்க்குக்கும் இயர் தெரியணும். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1958, லாங் ரெவல்யூஷன் 61, கம்யூனிகேஷன் 62, மாடர்ன் ட்ராஜடி 66, கண்ட்ரி அண்ட் சிட்டி 73, கீவேர்ட்ஸ் 76, மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் 77. ஓகேவா? இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். ஆல்ரெடி குரோனாலஜில கேட்ட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேல ஆல்ரெடி இவங்களை பார்த்துட்டு இருந்தோம். ரிச்சர்ட் ஹோகார்டு இஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் BCCS, பர்மிங்ஹாம் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடி 1964 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவர் தான் என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு? கல்ச்சர் ஸ்டடிஸ் அப்படின்ற டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு. இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னா WH Auden Poetry 1951ல பப்ளிஷ் ஆயிருக்கும். யூஸ் ஆஃப் லிட்ரஸி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் 1957ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ரெண்டுமே தனியா படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா டீச்சிங் லிட்ரேச்சர் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஹையர் எஜுகேஷன் as well as கல்ச்சரல் சேஞ்ச் பத்தி, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் ஒரு டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு. இது மூணுமே வந்து ஒரே ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர், அதுதான் ஒன்லி கனெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன வந்துரும்னா டெம்பர் வரும். டெம்பர் வந்துச்சுன்னா worst ஆஃப் டைம்ஸ் பார்த்தோம். ஸோ இவங்க 4 பேரும் ஒரே கதையா வருவாங்க. ஸ்பீக்கிங் டு ஈச் அதர், ஒன்லி கனெக்ட் அண்ட் இங்கிலீஷ் டெம்பர், worst ஆஃப் டைம்ஸ். இவங்களுக்கு அடுத்த பார்ட் வந்து இது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லோக்கல் இன்ஹாபிடேஷன். நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தங்க எப்படி வாழ்றாங்க, இன்னொருத்தங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு திங்ஸ் வந்து நம்ம பார்த்து தான் வாழ்றோம். லோக்கல் ஹாபிடேஷன். அது வந்து சார்ட் ஆஃப் கிளவுனிங்னா அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி சார்ட் ஆஃப் கிளவுனிங் அப்படின்னு பாக்குறோம். பட் நம்ம ஒரு லைஃபை இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இமேஜின் லைஃப், அப்புறம் அதுக்கு ஒரு அளவு தான் உண்டு. நம்ம என்னதான் இமேஜின் பண்ணாலும் நம்மளோட வரவு இவ்வளவுதான், செலவு இவ்வளவுதான்ற ஒரு இது இருக்கும்ல, அதுதான் மெஷர்டு லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோக்கல் இன்ஹாபிடேஷன், சார்ட் ஆஃப் கிளவுனிங், இமேஜின் லைஃப், மெஷர்டு லைஃப். ஓகேவா? இந்த 4 ஒர்க்ஸுமே ஆல்ரெடி கிரோனாலஜில கேட்ட ஒர்க். அதனால தரவா படிச்சுக்கோங்க. லோக்கல் ஹாபிடேஷன், சார்ட் ஆஃப் கிளவுனிங், இமேஜின்டு லைஃப், மெஷர்டு லைஃப் தொடர்ந்து வரும். ஓகேவா? லோக்கல் ஹாபிடேஷனோட இயர் வந்து 8 வந்திருக்கும். லோக்கல் ஹாபிடேஷன் அப்படின்னா நான் பப்ளிக் பீப்புள்ஸ் தான் லோக்கல் ஹாபிடேஷன்ஸ் சொல்றேன். அப்ப அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால அதோட நம்பர் வந்து ஒரே மாதிரி தான் முடியும். ஞாபகம் வச்சுக்கிட்டே 8. கிளவுனிங்ல ஓ இருக்கும், ஷார்ட்லயும் ஓ இருக்கும். அதனால அதுல வர நம்பர் என்ன வரும் அப்படின்னா ஓ வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சேன். அப்புறம் இமேஜின் லைஃப் 1992, மெஷர்ட் லைஃப் 1994. ஓகேவா? லோக்கல் ஹாபிடேஷன், சார்ட் ஆஃப் கிளவுனிங், இமேஜின்டு லைஃப், மெஷர்டு லைஃப், இந்த 4மே வந்து ஒரு பேர் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இமேஜின் பண்ண ஒரு லைஃப், அதுக்கப்புறம் எனிவே பட் என்னதான் இமேஜின் பண்ணா ஒரு மெஷர்ட் லைஃப் தான் வாழ முடியும். பட் இப்போ நம்ம எப்படி வாழ்றோம்? த வே வி லிவ் நவ் அப்படின்ற ஒர்க் 1995ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திங். அதான் முதல்ல as well as கடைசியாவும் வரப்போகுது. ஓகேவா? நம்ம 2 டிஃப்ரெண்டான வேர்ல்ட்ஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்னு வந்து இமேஜின்டு லைஃப், இன்னொன்னு மெஷர்டு லைஃப். ஸோ பிட்வீன் 2 வேர்ல்ட்ஸ் அப்படின்னு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திங், அப்புறம் பிட்வீன் த 2 வேர்ல்ட்ஸ். எதை பத்தி பேசுறோம்? எவ்ரிடே லாங்குவேஜ் அண்ட் எவ்ரிடே லைஃப். அப்புறம் மாஸ் மீடியா இன் மாஸ் சொசைட்டி, ப்ராமிசஸ் டு கீப். இவ்வளவுதான் இவரோட ஒர்க்ஸ். இதுதான் இவரோட கதையும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து WH Auden Poetry, அப்புறம் யூசஸ் ஆஃப் லிட்ரஸி இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பாக்குறோம். டீச்சிங் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் சேஞ்ச், டீச்சர் வியூ, ஹையர் எஜுகேஷன் டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் இஸ் ஒன்லி கனெக்ட். டெம்பர் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து ஒஸ்டா மாறிடும். லோக்கல் பீப்புள்ஸை பார்த்து வாழ்றோம், அவங்கள பார்த்து கிளவுனிங் பண்றோம். அப்புறம் இமேஜின்டு லைஃப், மெஷர்டு லைஃப். என்னதான் இமேஜின் லைஃப், மெஷர் லைஃப்ன்றதால இப்போ நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது வே வி லிவ் நவ், அதுதான் ஃபர்ஸ்ட்டும் கடைசியுமாவும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திங். 2 வேர்ல்டுக்கு நடுவில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இமேஜின் லைஃப் நடுவுலையும் மெஷர் லைஃப் நடுவுலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பிட்வீன் 2 வேர்ல்ட்ஸ், எவ்ரிடே லாங்குவேஜ் அண்ட் எவ்ரிடே லைஃப், மாஸ் மீடியா இன் மாஸ் சொசைட்டி, ப்ராமிசஸ் டு கீப். இது எல்லாமே யாரோட ஒர்க்? ரிச்சர்ட் ஹோகார்ட். ரிச்சர்ட் ஹோகார்டோட ஒர்க். கிளியரா? எஸ் மேம். குரோனாலஜி மீதி 2 பேருக்கு சக்திக்கும் ஷீலாக்கும் கிளியரா? எஸ் மேம். படிச்சிருங்க. ஓகேவா? இவர் இம்பார்ட்டன்டான ரைட்டர். கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு கீழே ரேமண்ட் வில்லியம்ஸ், ரிச்சர்ட் ஹோகார்டும் இம்பார்ட்டன்டான ரைட்டர். அப்புறம் ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அவரை மொத்தமா பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம். இவரோட ஒர்க் தான் நான் 3 தொடர்ந்து படிக்க சொன்னேன். மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் 71, பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ் 81, மாடர்னிசம் அண்ட் கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் 91. 71, 81, 91 அப்படின்னு தலைவர் வந்து ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஒர்க்கையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கீழே இருக்கிற 3 ஒர்க்ஸையும் படிங்க. ஆர்காலஜிஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர்,
மாடர்னிஸ்ட் பேப்பர்ஸ், தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் இந்த எரா ஆஃப் மல்டிநேஷனல் கேபிட்டலிசம், இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ். ஓகேவா? ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் அப்படின்னு பார்த்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஒர்க் மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம், அப்புறம் பொலிட்டிக்கல் அன்கான்சியஸ். ஓகே, பொலிட்டிக்கல் அன்கான்சியஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் மாடர்னிசம், கல்ச்சர் லாஜிக் அண்ட் லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு தேர்ட் ஒர்க் பார்க்குறோம். 71, 81, 91, அப்புறம் ஆர்காலஜிஸ் ஆஃப் த ஃபியூச்சர், மாடர்னிஸ்ட் பேப்பர்ஸ், தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் எரா ஆஃப் மல்டிநேஷனல் கேபிட்டலிசம், இது எல்லாமே ஃப்ரெட்ரிக் ஜேம்சனோடது. சிமிலர் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரேமன் வில்லியம்ஸோடது 1977. ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம பார்த்த ஃப்ரெட்ரிக் ஜேம்சனோட ஒர்க் உங்களுக்கு என்ன தெரியும்னா மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் 1971. ஸோ 77, 71 தான் இருக்கு பாரு. மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் 1977, மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் 1971. அது வந்து ரேமன் வில்லியம்ஸோடது, இது வந்து ஃப்ரெட்ரிக் ஜேம்சனோடது. இது போக இருக்கிற ரிமைனிங் இருக்கிற மார்க்சிசம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்சிசம் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு எழுதுற டெரி ஈகிள்டன், மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ்ல இருந்து மிக்கேல் பக்தின். மிக்கேல் பக்தின் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இந்த ஒர்க் தெரியணும், மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ். ஃபார்மலிசம் அண்ட் மார்க்சிசம் அப்படின்னு யார் ஒர்க் எல்லாம் டோனி பெனட் எழுதியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே. கிளியரா? Clear. Yes, ma'am. அப்புறம் ஹெர்பர்ட் மார்க்யூஸ். ஹெர்பர்ட் மார்க்யூஸ்க்கு நமக்கு நெட்ல கேட்ட கொஸ்டின் வந்து ஒன் டைமென்ஷனல் மேன். ஓகேவா? அவர் அது போக எழுதின ஒர்க் என்ன அப்படின்னா எரோஸ் அண்ட் சிவிலைசேஷன் எழுதியிருக்காரு. இவர் எதுக்கு கீழே வராரு அப்படின்னா பிராங்க்ஃபர்ட் ஸ்கூலுக்கு கீழே வராரு. ஓகேவா? பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? நியூ கிரிட்டிசிசம் அந்த அப்படின்னா அமெரிக்கன் பெர்கிசம்ல என்னடா பெர்கிசம்ல கேக்கல பிரெஞ்ச் அந்த பெர்கிசம்ல தான் வச்சிருப்பாங்க. வந்து கல்ச்சர் ஸ்டடீஸ். இப்ப நான் கேட்கறது பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல். நம்ம ஃபார்மலிசம் அப்படின்னா ரஷ்யான்னு பார்த்தோம். நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னா நான் வந்து அமெரிக்கான்னு சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் பிரேக் லிங்குஸ்டிக் ஸ்கூல் வந்து செக்கோஸ்லோவியா, அப்புறம் மாஸ்கோ லிங்குஸ்டிக் சர்க்கிள் வந்து மாஸ்கோல தான் ஸ்டார்டே பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பிராங்க்ஃபர்ட் ஸ்கூலும் அதே ஒரு ஸ்கூல் தான். பட் அது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? Germany. சூப்பர். ஜெர்மனி 1923ல பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஜெர்மனில. அதுக்கு இருக்கிற ஃபவுண்டர்ஸ் வந்து நான் ஒரு ஒரு நேம் வச்சு படிக்க சொன்னேன்ல, என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபவுண்டர்ஸ் வந்து வெளியில எப்படி இருக்கு, அதனால எதுக்குள்ள வச்சு தூக்கிட்டு போனாங்க? Veil and Pallak. வெளியில வந்து ஃபெட்ரிக் வெயில் அண்ட் ஏதோ ஒரு பல்லக்குன்னு வரும். ஓகேவா? வெளியில வந்து வெயில் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து எதுக்குள்ள வச்சு தூக்கிட்டு போனாங்களாம்? பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போனாங்க. அதுதான் அதோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் மேக்ஸ் ஹாகிமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேக்ஸ் ஹாகிமர் எதுக்கு கீழ வருவாரு? மேக்ஸ் ஹாகிமர் அண்ட் தியோடோர் அடோனோ. மேக்ஸ் ஷோரூம். Cultural history. கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அவ்வளவுதான். ஓகேவா? பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் கீழ வர்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் எங்க ஆரம்பிச்சாங்க? ஜெர்மனில. எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1923ல. யார் வந்து அதோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெயில் அடிக்கு பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு போனாங்க. அவங்க 2 பேர் தான் ஃபவுண்டர்ஸ். டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைரக்டரோட நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. செகண்ட் டைரக்டரோட நேம் வந்து மேக்ஸ் ஹாகிமர். மேக்ஸ் ஹாகிமர் நம்ம எதுல பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது தியோடோர் அடோனோர் கூட தூக்கி பார்த்தோம். அவங்க 2 பேரும் எதுல வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியில வந்து வருவாங்க. அந்த டெர்ம் காயின் பண்ணதுல, ஐ மீன் அந்த டெர்ம பாப்புலரைஸ் பண்ணதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த எம்எல்ஏ ஹேண்ட்புக், the mechanics of prose refers to technical questions the writers must follow. ஓகேவா? ப்ரோஸ் நம்ம எடுத்து எழுதுறோம் அப்படின்னு சொன்னா எம்எல்ஏ புக்க ரெஃபரன்ஸ் வச்சு ப்ரோஸ் வந்து நம்ம எடுத்து எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் முக்கியமா ஃபாலோ பண்ணணும்னா ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன், கேபிட்டலைசேஷன், ஸ்டைல் ஆஃப் நம்பரிங், இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன், கேபிட்டலைசேஷன், ஸ்டைல் ஆஃப் நம்பரிங், இந்த 4 விஷயமே ஆஸ் அ ப்ரோஸ் திங்ஸை வந்து நம்ம உள்ள வந்து நான் சைட் பண்ணும்போது ஹேவ் டு யூஸ் ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன், கேபிட்டலைசேஷன் அண்ட் ஸ்டைல் ஆஃப் நம்பரிங். ஓகேவா? ஓகே ஓகே. அதுதான் அரேஞ்ச் த ஃபாலோயிங் கேம்பஸ் நாவல் இன் கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க பப்ளிகேஷன் ஆர்டர்ல. இதுல யாரெல்லாம் தெரியும்? நேம் மட்டுமா தெரிஞ்சா கூட பரவாயில்ல. எடுத்ததும் நான் ஒர்க்கோட தெரியணும்னு நான் சொல்ல வரல. இவங்கள நான் பார்த்திருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கேன், பிரெயின் எதுவும் சொல்லுதா? இவருக்கு ஜெயம் கோட்ஸ். ஜேஎம் கோட்ஸியே நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? ஜேஎம் கோட்ஸிக்கு இன்னைக்கு காலையில இல்ல, நேத்து நைட் நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ராபின்சன் குரூசோ அப்படின்ற அந்த ஒர்க்க பார்த்து ஜேஎம் கோட்ஸி என்ன ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுலக்குள்ள மேரி பார்டன் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் வருவாங்க. சூசன் பார்டன், மேரி இல்ல, சூசன் பார்டன் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் வருவாங்க. அவங்க போய் ஒரு ஆத்தரை மீட் பண்ற மாதிரி இந்த சிச்சுவேஷன் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். டேனியல் டிஃபோ போய் மீட் பண்ற மாதிரி எந்த ஒர்க்குக்கு கீழே அது மாதிரி பேசியிருப்பாங்க? 1986ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ராபின்சன் குரூசோ ஒர்க்க பார்த்து ஜேஎம் கோட்ஸி என்ன ஒர்க் எழுதினாரு? நேத்து ஈவினிங் செஷன்ல நான் சொல்லிக் கொடுத்த பாயிண்ட் இருந்தது. சுத்தமா ஞாபகம் இல்லையா? The novel for
ஃபோ எஃப்ஓஇ ஓகேவா? ஃபோ அப்படின்ற ஒர்க்க தான் ராபின்சன் க்ரூசோ சாரி டேனியல் டிஃபோட ராபின்சன் க்ரூசோவ பார்த்து நம்ம தலைவர் ஜேஎம் கோட்சே வந்து எழுதியிருப்பாரு. ஃபோ அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அது வந்து அவரோட ஒர்க். ஜேஎம் கோட்சேவோட டிஸ்கிரேஸ் உங்களுக்கு பப்ளிஷ் ஆன இயர் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அது வந்து புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க். மால்கம் பிராட்பெரியை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. மேரி மெக்கார்த்தியும் அந்த மாதிரி தான். ஈவ்லின் வா பார்த்திருப்போம். ஈவ்லின் வாக்கு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் நான் ஆஃபர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா? டிக்ளைன் அண்ட் ஃபால்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஈவ்லின் வா வந்து அந்த ஒர்க் தான் நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். டிக்ளைன் அண்ட் ஃபால். டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் எம்பையர், டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடல்னு 2 ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடல் வந்து எஃப்எல் லூக்கஸ் எழுதியிருப்பாரு. அப்புறம் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் எம்பையர்னு இன்னொருத்தங்க எழுதியிருப்பாங்க. அதே மாரியே வெறுமனே டிக்ளைன் அண்ட் ஃபால் யார் எழுதுனா அப்படின்னா, ஈவ்லின் வா அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். அதுல தான் ஈவ்லின் வாவ நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வி வில் கோ. ஃபர்ஸ்ட் ஈவ்லின் வா தான் நான் குடுத்துருக்கேன். ஈவ்லின் வா வந்து 1903ல பிறந்திருப்பாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் ஆல்ரெடி 3 ஒர்க் நெட்ல கேட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஓகேவா? அடுத்தது ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட். அதுக்கப்புறம் பிரைட் ஹெட்ஸ் ரீவிசிட்டட். இதுதான் இந்த வாட்டி உங்களுக்கு நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த 3 ஒர்க்குமே அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஈவ்லின் வாவே ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர் தான். டிக்ளைன் அண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் 2 சொல்லிக் குடுத்தேன். ஒண்ணு வந்து எட்வர்ட் கிப்பானோட ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இதே மாரியே ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடல்னு ஒரு டைட்டில் வரும். ரொமான்டிக் ஐடல் ஓகேவா? அது யார் எழுதியிருப்பா அப்படின்னா, எஃப்எல் லூக்கஸ். எஃப்எல் லூக்கஸ்னு ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த டைட்டில பார்த்து தான் வெறுமனே டிக்ளைன் அண்ட் ஃபால்னு யார் எழுதியிருப்பான்னா, ஈவ்லின் வா. ஓகேவா? ஸோ வெறுமனே டிக்ளைன் அண்ட் ஃபால்னு எழுதினது 20th செஞ்சுரி ஈவ்லின் வா. எட்வர்ட் கிப்பான் என்ன எழுதியிருப்பார்னா, ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர்னு எழுதியிருப்பாங்க. எட்வர்ட் கிப்பான். ஓகேவா? ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடல்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னா, எஃப்எல் லூக்கஸ் எழுதியிருப்பாங்க. அது வந்து ரோமன் எம்பையர். இது வந்து ரொமான்டிக் ஐடல். ரொமான்டிக் அப்படின்னு யார் எழுதினானா, எஃப்எல் லூக்கஸ். ரோமன் எம்பையர்னு யார் எழுதினா அப்படின்னு சொன்னா, எட்வர்ட் கிப்பான் வந்து எழுதியிருப்பாங்க. வெறுமனே டிக்ளைன் அண்ட் ஃபால் யார் எழுதியிருப்பான்னா, ஈவ்லின் வா வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இவரோட அடுத்த ஒர்க் வந்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட். இதே மாதிரி ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ்ன்னு யார் எழுதியிருப்பா? இந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு டைட்டில் ஞாபகம் வருது. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ். ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ்ன்னு யார் எழுதியிருப்பா? இது ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட் வந்து ஈவ்லின் வா. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் யார் எழுதியிருப்பா? இந்தியன் ரைட்டர். 1966 பப்ளிகேஷன் இந்த ஒர்க் மார்க்கண்டேயா வந்து. யாரா? கமலா மார்க்கண்டேயா கரெக்ட். கமலா மார்க்கண்டேயா. ஓகேவா? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் வந்து ஈவ்லின் வா எழுதியிருப்பாங்க. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் ரைஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னா, கமலா மார்க்கண்டேயா இந்தியன் ரைட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட்டோட டைட்டில் எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அவங்களோட அடுத்த ஒர்க் வந்து ஸ்கூப்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1938ல. அப்புறம் பிரைட் ஹெட் ரீவிசிட்டட் இந்த ஒர்க் தான் நமக்கு நெட்ல இப்ப குரோனாலஜில கேட்டிருக்காங்க. 1945 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவ்லின் வாக்கு மொத்தம் 4 ஒர்க் தான். டிக்ளைன் அண்ட் ஃபால், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட், ஸ்கூப், பிரைட் ஹெட் ரீவிசிட்டட். இது அவ்வளவுக்கும் இயர் தெரியணும். டிக்ளைன் அண்ட் ஃபாலோட ரிமைனிங் 2 ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். பிகாஸ் அது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். எட்வர்ட் கிப்பானோட ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் வந்து எட்வர்ட் கிப்பானோடது. அதே டைட்டில் ரொமான்டிக் ஐடல்னு யார் எழுதுனா அப்படின்னா, எஃப்எல் லூக்கஸ் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் வந்து 1934 பப்ளிகேஷன். ஸ்கூப் வந்து 1938. பிரைடட் ரீவிசிட்டட் வந்து 45ல பப்ளிஷ் ஆயிருக்கு 1945. ஜேஎம் கோட்ஸே. ஜேஎம் கோட்ஸே ஹீஸ் அ சவுத் ஆப்பிரிக்கன் ரைட்டர். ஓகேவா? நோபல் பிரைஸ் எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு? 2003ல வந்து அவர் வாங்கியிருப்பாரு. இவர் 2 ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஒரு ஒர்க் வந்து லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கில் கே 1983ல அவர் வாங்கியிருப்பாரு. அடுத்தது வந்து டிஸ்கிரேஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு 1999ல. இது 2மே அவர் புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க்ஸ். ஏன்னா ஜேஎம் கோட்ஸே வந்து 2 டைம் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இந்த 2 ஒர்க்குக்கு தான் அவர் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. அப்ப இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாத்துக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் இம்பார்ட்டன்ட்னு பாக்கிறதுக்கு ஆப்பிரிக்கன் ரைட்டர். அப்படி இவர் 2 தடவை புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காரு. நோபல் பிரைஸும் தலைவர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 மேஜர் ரைட்டர்ஸ்க்கு கீழே இவர் வந்து கண்டிப்பா வருவார் ஜேஎம் கோட்ஸே வந்து. அப்ப அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? ஜேஎம் கோட்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது டஸ்க்லான்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1974. அப்புறம் இந்த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி 1977. வெயிட்டிங் ஃபார் பார்பேரியன்ஸ் 1980. அப்புறம் தான் லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கில் கேன் எழுதியிருப்பார் 1983. ஏஜ் ஆஃப் ஃபைன் வந்து 1990. அப்புறம் நான் சொல்லிக் கொடுத்த ஒர்க் இருக்கு பாருங்க ஃபோ 1986. ராபின்சன் க்ரூசோவை பார்த்து டேனியல் டிஃபோட ஒர்க்கை வந்து அலூட் பண்ணி இந்த ஃபோ அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. இதுல ப்ரொட்டகனிஸ்ட் யாரா சூசன் பாட்டன். இவங்க போய் தான் ஆத்தரை மீட் பண்ற மாதிரி இருக்கும் டேனியல் டிஃபோவை. அப்புறம் டிஸ்கிரேஸ் அப்படின்ற ஒர்க் 1999ல. அப்புறம் எலிசபெத் காஸ்டெல்லோ அப்படின்ற ஒர்க் 2003ல. இவ்வளவு ஒர்க்குமே யாருக்கு தெரியணும்? ஜேஎம் கோட்ஸ். ஜேஎம் கோட்ஸுக்கு வந்து தெரியணும். சரி, அதுல எந்த ஒர்க்கையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இயரையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு, புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காரு, as well as இம்பார்ட்டன்டா ஹி இஸ் a சவுத் ஆப்பிரிக்கன் ரைட்டர்.
அதனால கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் இருக்கும். டஸ்க்லாண்ட், இன் த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி, வெயிட்டிங் ஃபார் பார்பேரியன்ஸ், லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கில் கே, ஏஜ் ஆஃப் அயன், போ, டிஸ்கிரேஸ், எலிசபெத் காஸ்டெல்லோ. எந்த 2 ஒர்க்குக்கு இவர் அவார்ட் வாங்கியிருக்காருன்னு சொன்னேன்? டிஸ்கஸ் இன்னொன்னு எழுதுடா. லைஃப் அண்ட் டைம் ஆஃப் லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கில் கே. இந்த 2 ஒர்க்குக்குமே அவர் அவார்ட் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அப்புறம் பிலிப் ரோத். பிலிப் ரோத் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் அப்பப்போ கொஸ்டின் பேப்பர்ல இருப்பாரு, அப்பப்போ இவர் இருக்க மாட்டாரு. சரியா? பிலிப் ரோத். பிலிப் ரோத் வந்து ஒரு ஃபிக்ஷனல் மேன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவரோட பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னா நாதன் ஜுக்கர்மேன். நாதன் ஜுக்கர்மேன் அப்படின்றது தான் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். எப்படி எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஷனல் டவுன், ஃபிக்ஷனல் கேரக்டர்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரியே பிலிப் ரோத் வந்து அவருக்குன்னு கிரியேட் பண்ணிக்கிட்ட ஃபிக்ஷனல் மேன்னா யாருன்னா நாதன் ஜுக்கர்மேன் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் நிறைய ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியதுன்றதை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து குட் பை கொலம்பஸ் 5 ஷார்ட் ஸ்டோரிஸ். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி மாஸ்டர் ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. குட் பை கொலம்பஸ்னு கொடுத்து இது யாரோட ஒர்க்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பிலிப் ரோத்தோட ஒர்க். அதுல தான் ஃபர்ஸ்ட் இவரோட ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஆபரேஷன் ஷைலாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1993ல. இந்த 2 ஒர்க்க மட்டும் இந்த வெறுமனையா ஒர்க்ஸ்குள்ள வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அப்புறம் ஒரு டெட்ராலஜி எழுதியிருப்பாரு. அப்புறம் வெறுமனையா கபேஷ் நாவல்ஸ்னு ஒரு நாவல்ஸ் எழுதியிருப்பாரு. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நமக்கு ஆஃபன் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால மேல ஓப்பனிங்ல இருக்கிறதுல இந்த 2 ஒர்க் மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. அப்புறம் ரிமைனிங் ஒர்க்ஸ் நம்ம படிக்கலாம். குட் பை கொலம்பஸ், ஆபரேஷன் ஷைலாக். இது 2 ஒர்க்ஸ்மே யாரோடது அப்படின்னா பிலிப் ரோத்தோட ஒர்க். ஓகேவா? இவர் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அந்த ட்ரிலஜில ஒரு ஒர்க் வந்து புலிட்சர் பிரைஸும் வாங்கியிருக்கும். பிகாஸ் ஹி இஸ் அமெரிக்கன் ரைட்டர். அப்ப அவருக்கு புக்கர் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. புலிட்சர் பிரைஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அமெரிக்கன் ட்ரிலஜி அப்படின்னு தான் அதுக்கு டைட்டிலே வச்சிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அமெரிக்கன் பாஸ்ட்ரல் 1997ல பப்ளிஷ் ஆயிருக்கும். புலிட்சர் பிரைஸும் வாங்கியிருக்கும். அப்புறம் ஐ மேரிட் அ கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1998ல. அப்புறம் த ஹியூமன் ஸ்டைன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 2000ல. இது எல்லாமே இந்த அமெரிக்கன் ட்ரிலஜிக்கல பப்ளிஷ் ஆன 3 ஒர்க்ஸ். இதுல ஆத்தர் யாரு? இப்ப யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் அமெரிக்கன் ட்ரிலஜி? ரூத் ரோத். பிலிப் ரோத். ஆர்ஓடிஹெச் பிலிப் ரோத். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இவரோட டெட்ராலஜி என்னன்னு பார்த்தா ஜூக்கர் மேன்ஸ் பவுண்ட். ஏன் அந்த ஜூக்கர் மேன் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ஃபிக்ஷனல் மேனோட பேர் வந்து நாதன் ஜூக்கர் மேன் தான். அதனால தான் ஜூக்கர் மேன்ஸ் பவுண்ட் அப்படின்னு அதுக்கு டெட்ராலஜிக்கு நேம் வச்சிருப்பாரு. தி கோஸ்ட் ரைட்டர், ஜூக்கர் மேன் அன்பவுண்ட், அனாட்டமி லெசன், த பிரேக் ஆர்கி. இந்த 4 ஒர்க்ஸ்மே வந்து ஜூக்கர் மேன் அன்பவுண்ட் கீழே பப்ளிஷ் ஆன 4 ஒர்க்ஸ். த கோஸ்ட் ரைட்டர், ஜூகர்மேன் அன்பவுண்ட், பிரேக் ஆர்கி. இதுல பிரேக் ஆர்கி ஆல்ரெடி நெட் கொஸ்டின், த கோஸ்ட் ரைட்டர் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சரியா? இந்த 2 ஒர்க்ஸ்மே கண்டிப்பா தெரியணும். அவரோட ட்ரிலஜி என்ன, அவரோட டெட்ராலஜி என்ன, ஓப்பனிங் நான் சொல்லி கொடுத்த 2 ஒர்க் என்ன, குட் பை கொலம்பஸ், ஆபரேஷன் ஷைலாக். அமெரிக்கன் ட்ரிலஜி கீழ அமெரிக்கன் பாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். கம்யூனிஸ்ட், ஹியூமன் ஸ்டைன். ஓகேவா? பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கோஸ்ட் ரைட்டர், ஜூக்கர்மேன் அன்பவுண்ட், அனாட்டமி லெசன், பிரேக் ஆர்கி. இந்த 4 ஒர்க்ஸ்மே ஜூக்கர்மேன் பவுண்ட் கீழே எழுதியிருப்பார். அப்புறம் கபேஷ் நாவல்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுல கபேஷ் அப்படின்ற ப்ரோட்டகனிஸ்டோட நேம். அதனாலதான் கபேஷ் நாவல்ஸ் அப்படின்னு அவர் டைட்டிலே வச்சிருப்பாரு. இதுக்கு கீழே த பிரஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்ப பிரஸ்ட் கிவர்னு யார் எழுதியிருப்பா? த பிரஸ்ட்னு பிலிப் ரோத் எழுதியிருக்காரு. பிரஸ்ட் கிவர்னு யார் எழுதியிருப்பா? அக்கா ஒரு தலித் ரைட்டர் தானே? மகாஸ்வேதா மகேஷ் ஸ்வேதா தேவி. கரெக்டா? தலித் லிட்ரேச்சர் தான் அவங்க. மகேஷ் ஸ்வேதா தேவி தான் பிரஸ்ட் கிவர்னு எழுதியிருப்பாங்க. சரியா? அதுக்கு கீழே தான் வந்து திரௌபதி அப்படின்ற ஒர்க் வந்திருக்கும். இந்த பாடி பியாண்ட் பாடிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இது 3மே அந்த டைட்டில் கீழ வர்ற ஒர்க்ஸ். ஓகேவா? சோ வெறுமனையா பிரஸ்ட்ன்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னா பிலிப் ரோத் எழுதியிருப்பாரு. தென் த ப்ரொஃபசர் ஆஃப் டிசையர்ன்றது அதுக்குள்ள வந்து அதர் ஒர்க். டையிங் அனிமல், இந்த 3 ஒர்க்கும். ஓகேவா? இதுக்கு கீழ அவனுக்கு வித்தியாசமான ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா ஹி இஸ் அ மேல். பட் அவனுக்கு பிரஸ்ட் வேணும் அப்படின்ற ஒரு அர்ஜ் வந்து அவனுக்கு இருக்கும். ஓகே, ஒரு டிசைர் வந்து அவனுக்கு இருக்கும். அது வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிரிகர் சமசா இன் கஃப்காஸ் மெட்டமார்போசிஸ். ஒரு நிமிஷம் இருங்க. அவனுக்கு வந்து பிரஸ்ட் வேணும்ன்ற ஒரு தாட் இருக்கும் கபேஷ்க்கு வந்து. ஓகேவா? அது ஒரு வித்தியாசமான டிசைர் தான். பட் அவனுக்கு அந்த அர்ஜ் வந்து அவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னா லிட்டரேச்சர் ப்ரொஃபஸரா இருப்பான் நம்மள மாதிரி. சோ டேவிட் கேபேஷ் தான் ப்ரோட்டகனிஸ்டோட நேம். அவனுக்கு வந்து பிரஸ்ட் வேணும்ன்ற தாட் இருக்கும். ஃபீமேல் பிரஸ்ட் வந்து அவனுக்கு வேணும்ன்ற தாட் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து எது கூட ஆத்தர் வந்து கம்பேர் பண்றாரு அவனோட பிளைட்ட வந்து அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸ்ல ப்ரோட்டகனிஸ்ட் அந்த சமாசா வந்து என்ன ஆயிருவான் அப்படின்னா ஹியூமனா இருப்பான். திடீர்னு காலைல எழுந்து பார்க்கும்போது அவன் ஸ்பைடரா மாதிரி ரூம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பான். அப்ப அவன் வந்து டர்ன் ஆன் ஆயிட்டான்ல. சோ அததான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நிக்கோலை கோகுலோட த நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கோலை கோகுலோட இன்னொரு ஒர்க் நம்ம பார்த்திருக்கோம் தெரியுமா? நிக்கோலை கோகுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுல பார்த்திருக்கோம்? நிக்கோலை கோகுல் வந்து ரஷ்யன் ரைட்டர்னு பார்த்தோம். இவரோட ஒர்க்க வந்து ஒருத்தர் ஒரு புக்குக்குள்ள ரீட் பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? ஒரு நாவல் கீழ. ஞாபகம் இருக்கா? இந்தியன் ரைட்டர். த நிக்கோலை கோகுலோட கோட் த கோட் அப்படின்ற ஒர்க் பார்த்தோம். யாரு த கோட் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரிய ட்ரெயின்ல வரும்போது ரீட் பண்ணிட்டு இருப்பா? யார் அந்த சென்ஸ் எந்த புக்குக்கு கீழன்னு கேக்குறேன்.
நிதின் கோகுல் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர் சரியா? அவர் இதுக்கு முன்னாடி நீங்க எங்க பார்த்திருக்கீங்கன்னா, ஜூம்பாலங்கரியோட ஒர்க்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஜூம்பாலங்கரி மொத்தமே 4 ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. நேம் சேக்கு, லோலாண்ட், இன்டர்பிரட்டர் ஆஃப் மால்தீவ்ஸ், அன்கஸ்டம்டு எர்த். இந்த 4 ஒர்க்ஸுமே அவரோட ஒர்க்ஸ். தி நேம் சேக் அப்படின்ற ஒர்க் வந்து 2003ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அதுல ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப அந்த புக்க வச்சு தான் பார்த்து அவர காப்பாத்தவே செய்வாங்க அந்த போலீஸ்காரங்க எல்லாரும். அப்ப அவருக்கு அதுலருந்து அந்த புக் மேல ஒரு நாட்டம். அதனால என்ன பண்ணிருவாரு, தனக்கு குழந்தை பிறக்கும். அந்த பாய் பேபிக்கு வந்து அந்த கோகுல் அப்படின்ற நேம் எடுத்து வச்சுருவாங்க. அந்த பையனுக்கு அந்த நேம் பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் அந்த நேம் சேக் அப்படின்ற ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங். அது வந்து 2003. லோலாண்ட் வந்து 2013 ஓகேவா? அதுதான் 2003 அண்ட் 2013 நான் சொல்லிக் குடுத்தேன் உங்களுக்கு கத வந்து. அங்க தான் நம்ம நிக்கோலை கோகுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அவரோட ஒர்க் வந்து த கோட் அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்தேன். அடுத்தது இங்க நம்ம எங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவரோட ஒர்க் வந்து த நோஸ். அங்க பார்த்தது கோட், இங்க பார்த்தது நோஸ். ஓகேவா? இது எதுக்கு கீழ பார்த்துட்டு இருக்கோம்னா, பிரெஸ்ட் கீழ பார்த்துட்டு இருக்கோம். இது யாரோட ஒர்க்ஸ்னா கெப்பேஷ் நாவல்ஸ். இது யார் ஆத்தர் அப்படின்னு பார்க்கும்போது பிலிப் ரோத் தான் ஆத்தர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. ஓகே. Yes, ma'am. இந்த பிரெஸ்ட்க்கு அடுத்தது என்ன ஒர்க் அப்படின்னா, ப்ரொஃபசர் ஆஃப் டிசையர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். 1977ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் டையிங் அனிமல்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 2001ல. ஓகேவா? இது எல்லாமே வந்து பிலிப் ரோத்துக்கு கீழ தான் பார்க்குறோம். ஸோ பிலிப் ரோத்துக்கு கீழ ஓப்பனிங்ல 2 நாவல்ஸ், ஒரு ட்ரிலஜி, ஒரு டெட்ராலஜி, ஒரு கப்பேஷ் நாவல்ஸ்க்கு 3 நாவல்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஒர்க்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஃபிக்ஷனல் மேனோட கேரக்டர் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் குட் பை கொலம்பஸ், ஆப்பரேஷன் ஷைலாக். அப்புறம் அமெரிக்கன் ட்ரிலஜி கீழ அமெரிக்கன் பாஸ்ட்ரல், ஐ மேரிட் அ கம்யூனிஸ்ட், அப்புறம் தி ஹியூமன் ஸ்ட்ரெயின். ஜூக்கர்மேன் பவுண்ட் கீழ கோஸ்ட், ஜுக்கர்மேன் அன்பவுண்ட், அனாட்டமி லெசன், பிரே கார்கி. கப்பேஷ் நாவல்ஸ் கீழ 3 தான். பிரஸ்ட், ப்ரொஃபசர் ஆஃப் டிசையர், டையிங் அனிமல் 2000 ஓகேவா? 2001 ஐம் சாரி 2001. பிரஸ்ட்க்கு கீழ தான் டேவிட் கப்பேஷ் வந்து புரோட்டகனிஸ்ட்னு பார்க்குறோம். அவன் என்ன ப்ரொஃபசர்னா லிட்டரேச்சர் ப்ரொஃபசர். அவருக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, டிசையர் வந்து ஃபீமேல் பிரஸ்ட் வேணும்ன்ற டிசையர். அதனால எது கூட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்பாசிஸ், நிக்கோலை கோகுல் கூட த நோஸ் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. ஹி இஸ் அ ப்ரொஃபசர் ஆஃப் டிசையர்ல வந்து அவன் ஒரு பேப்பர் எழுதிட்டு இருப்பான். ஓகேவா? ஒரு தீசிஸ் மாரி அவன் ரெடி பண்ணிட்டு இருப்பான். நம்ம புரோட்டகனிஸ்ட் வந்து அவன் எந்த ஆத்தர் மேல பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஆண்டன் செக்வாக். ஆண்டன் செக்வாக்கும் ரஷ்யன் ரைட்டர் தான். ஓகேவா? ஆண்டன் செக்வாக் ஹி இஸ் அ ரஷ்யன் ரைட்டர். அவங்களுக்கு கீழ இன் தி சென்ஸ் நாட் ஆண்டன் செக்வாக் வந்து அப்பியர்லாம் ஆகல. வெறுமனையா அவரோட பேர்ல அவர் எழுதின வொர்க்ஸ் வச்சு ஒரு தீசிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதனால ஆண்டன் செக்வாக்ன்ற நேம தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சில நேரம் கேட்பான். இந்த வொர்க்குக்கு கீழ எந்த ஆத்தரோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 4 ஆத்தர் குடுத்தாங்கன்னா, யூ ஷுட் நோ இதுல ஆண்டன் செக்வாக்கோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆண்டன் செக்வாக் அங்க இல்ல அப்படின்னா, அவன் எத கேட்கறான் அப்படின்னு சொன்னா, நிக்கோலை கோகுலோட நோஸ கேட்கறான். அப்படி இல்லன்னா பிரான்ஸ்கா கஃப்காவோட மெட்டமார்பாசிஸ கேட்கறான். ஓகேவா? இத தாண்டி அவன் வேற எதுவும் இந்த வொர்க்ஸ் கீழ கேட்கவே மாட்டான். இவ்வளவு தான் அவன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? கிளியர் தானே? கிளியர் தாக்கா. அப்புறம் மால்கம் பிராட்பரி. மால்கம் பிராட்பரி வந்து கேம்பஸ் நாவல் எழுதுறவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம்பஸ் நாவல்னா ஒண்ணும் பெருசா கிடையாது. ஒரு பர்ட்டிகுலர் யூனிவர்சிட்டிக்குள்ள இல்ல காலேஜ்க்குள்ள அந்த கதை வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா, அது வந்து கேம்பஸ் நாவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எழுதுனது யாரு அப்படின்னா, மால்கம் பிராட்பரி இம்பார்ட்டன்டான ரைட்டர். கேம்பஸ் நாவல்னால இன்னொருத்தர் யார் ஞாபகம் வருவானா, டேவிட் லாட்ஜ். அவர் தான் அது கீழ இருக்கிற மேஜர் ரைட்டர். டேவிட் லாட்ஜ். இவர் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அதுவும் கேம்பஸ் ட்ரிலஜின்னு தான் வரும். ஓகேவா? டேவிட் லாட்ஜ் தான் கேம்பஸ் நாவல்னால இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள இருக்கிற மைனர் ஆள் அப்படின்னு பார்க்கும்போது தான் மால்கம் பிராட்பரி அப்படின்னு பார்க்கிறோம். இவருக்கு மொத்தம் 4 ஒர்க்ஸ் உண்டு. ஈட்டிங் பீப்பிள் இஸ் ராங். டைட்டிலே வித்தியாசமா இருக்கும். ஈட்டிங் பீப்பிள் இஸ் ராங். கட்ஸ்ன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஒய் கம் டு சல்கா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒர்க் மட்டும் புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஈட்டிங் பீப்பிள் இஸ் ராங், கட்ஸ், ஒய் கம் டு சல்கா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து பேரடி ஆஃப் டிராவல் புக். டிராவல் புக்ன்னு நம்ம தெரியும்ல, இங்கங்க நான் போனேன் வச்சேன்றது ஒருத்தவங்க ஒரு புக்ல எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை ஓட்டுற விதமா தான் அவர் ஒய் கம் டு சல்கா அப்படின்னு. ஸோ சல்கா அப்படின்றது ஒரு பிளேஸும் இல்ல, ஒரு இடமும் இல்ல. அது வெறுமனையா அவரே ஒரு டேர்ம் கிரியேட் பண்ணி ஹி கெப்ட் அ டைட்டில் ஒய் கம் டு சல்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிராவல் புக்கை பேரடி பண்ற மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். இவ்வளவுதான் மால்கம் பிராட்பரிக்குள்ள 4 ஒர்க்ஸ். ஓகே. இப்போ கொடுத்த கொஸ்டின் என்னன்னு பாக்கலாம். கொடுத்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஜேம் கோட்ஸேயோட டிஸ்கிரேஸ். ஓகேவா? அப்புறம் மால்கம் பிராட்பரியோட ஒர்க் அந்த அதுல இல்லவே இல்ல. அவன் இல்லாத ஒரு ஒர்க்க கேட்டிருக்கான். ஹிஸ்டரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேரி மெக்கார்த்தி இம்பார்ட்டன்டான ரைட்டர் கிடையாது. சோ இதுல ஒர்க் மட்டும் பாத்துக்கோங்க. த க்ரூவ்ஸ் ஆஃப் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. ஈவ்லின் வா வந்து பிரைடட் ரீவிசிட்டட். பிலிப் ரோத் வந்து ஹியூமன் ஸ்ட்ரெயின். இப்போ இந்த ரைட்டரும் இந்த 2 ரைட்டரும் நீங்க தரவா படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா மால்கம் பிராட்பரி கூட நீங்க மைனர் ரைட்டர் அண்ட் as well as நம்ம படிச்ச ஒர்க் அவன் கேட்கவே இல்ல. அப்போ படிக்கிற ஆத்தர்ஸை கிளியரா படிச்சுட்டு போனா அந்த குரோனாலஜி ஒழுங்கா அட்டன் பண்ணிருக்கலாம். ஜேஎம் கோட்ஸோட டிஸ்கிரேஸ் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஈவ்லின் வாவோட பிரைடட் ரீவிசிட்டட் வந்து 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பிலிப் ரோத்தோட ஹியூமன் ஸ்ட்ரெயின் வந்து 2000ல. ஹியூமன் ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒர்க் வந்து எதுக்கு கீழ வரும்? ட்ரிலஜி கீழயா, டெட்ராலஜி கீழயா? American trilogy.
அமெரிக்கன் ட்ரிலஜி ஓகேவா? நீங்க அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிலஜியோட நேமே அமெரிக்கன் ட்ரிலஜி தான். அதனால அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ட்ரிலஜின்றத எடுத்துட்டு பாஸ்டல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அமெரிக்கன் பாஸ்டல்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க் 1987ல பப்ளிஷ் ஆயிருக்கும். புலிட்சர் பிரைஸும் வாங்கியிருக்கும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் ஒரு கம்யூனிஸ்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது ஃபேமிலிக்கு வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேஸ்ட்ட ஃபாலோ பண்ணும்போது, நான் எந்த கேஸ்ட் கீழயும் வரமாட்டேன். நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, ஃபேமிலில இருக்கவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப அது வந்து ஒரு ஹியூமன் ஸ்டெயினா தான் பார்ப்பாங்க. அழுக்கு படிஞ்ச மாரி நம்மள பார்ப்பாங்க. அப்படித்தான் நான் படிச்சேன். அப்படியே வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அமெரிக்கன் ட்ரிலஜி அப்படின்னு பார்த்தா அமெரிக்கன் பாஸ்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஐ மேரிட் அ கம்யூனிஸ்ட். நான் ஒரு கம்யூனிஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அழுக்கு மாதிரி பார்ப்பாங்க. அதனால ஹியூமன் ஸ்டைல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஈவ்லின் வாவோட ஒர்க் வந்து டிக்ளைன் அண்ட் ஃபால் ஃபர்ஸ்ட் எடுத்தது இம்பார்ட்டன்டான ஒர்க் 1928. அப்புறம் ஸ்கூப்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. பிரைடட் ரீவிசிட்டட். அப்புறம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் மறந்துடாதீங்க சரியா? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ்ன்னு பார்க்கும்போது கமலா மார்க்கண்டேயா. இவ்வளவுதான். இதுல மிச்சம் இருக்கிறது மால்கம் பிராட்பரியோட ஹிஸ்டரி ஆஃப் மேன் 1975 பப்ளிகேஷன். மேரி மெக்கார்த்தியோடது த க்ளூஸ் ஆஃப் அகாடமின்னு எழுதியிருப்பாங்க 1951. ஓகேவா? இவ்வளவுதான் அந்த குரோனாலஜி. கிளியரா? கிளியர்க்கா. எஸ். ஓகே. The poem France and Ode is written by இப்படிதான் கொஸ்டின் இருந்துச்சு. The France, the Ode is written by அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் எழுதியிருப்பானா எஸ்ட்ரி கால்ரிட்ஜ். எஸ்ட்ரி கால்ரிட்ஜோட ஒர்க்ஸ் நம்ம அவ்வளவு படிச்சிருக்கோம். ஆனா அதுல வந்து இந்த பிரான்ஸ் அண்ட் ஓட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. என்னோட புக்ல அது இல்லவும் இல்ல. ஓகேவா? சோ கொஸ்டின் பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரான்ஸ் அண்ட் ஓட் இஸ் ரிட்டன் பை எஸ்ட்ரி கால்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பேப்பரை ஈஸியா எடுத்துக்காதீங்க. ரேண்டமா அங்கங்க நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ரேண்டமா எல்லா ரைட்டர்ஸும் we are covering. அப்போ இது மட்டும் படிச்சுட்டு போய் நெட் கிளியர் பண்ணவங்க இருக்கதான் செய்றாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டுமே கவர் பண்ணிட்டு போய் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க தரவு பண்ணிட்டு போனாலே அதுல இருக்க ரைட்டர்ஸ் தான் திருப்பியும் உங்களுக்கு வேற விதமா அவங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்க போறான். அதனாலதான் கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு போங்க. கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு போங்க. நான் ஜஸ்ட் இன்ஸ்டிக் அகைன் அண்ட் அகைன் அதை மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லி. சோ பிரான்ஸ் அண்ட் ஓட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து எஸ்ட்ரி கால்ரிட்ஜோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜஸ் அது இவங்க 3 பேர் எதுக்கு கீழ வருவாங்க? Lake poets. ம். லேக் போயட்ஸ் as well as early romantic writers அப்படின்னு அவங்க சொல்லுவோம். சரியா? அவங்க 3 பேத்தையும் பார்த்து லேக் போயட்ஸ்னு யார் கமெண்ட் பாஸ் பண்ணிருப்பா? நேத்து நைட்டும் இந்த கேள்வி கேட்டேன். ஆன்சர் வரல. அந்த ஆள் பேர் ஏன் மண்டைக்குள்ள போக மாட்டேங்குது? படிக்க உட்கார மாட்டேங்கிறீங்களா? Fraser Gregory. பிரான்சிஸ் ஜெஃப்ரி. பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படின்றவர் தான் இந்த 3 பேரையும் பார்த்து லேக் போயட்ஸ் அப்படின்ற கமெண்ட்ரியை எதுல பாஸ் பண்ணிருப்பானா எடின்பர்க் ரிவ்யூல பாஸ் பண்ணிருப்பாரு. எடின்பர்க் ரிவ்யூ எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பானா 1802ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? Yes, ma'am. புரிஞ்சுங்க. ஓகேவா? அந்த 3 பேரையும் பார்த்து லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் ஜெஃப்ரி தான் கமெண்ட் பாசிருப்பாரு எடின்பர்க் ரிவ்யூல. மறக்காதீங்க பிரான்சிஸ் ஜெஃப்ரி பேர் ஏன் மறந்து போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் ரிமெம்பர் ஹிம் பிரான்சிஸ் ஜெஃப்ரி. ஓகேவா? அவர் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கால்ரிட்ஜோட ஒர்க்ஸ். சோ கால்ரிட்ஜ் வந்து 1772ல பார்ன் ஆயிருப்பாரு. 1834ல இருந்து டிமைஸ் ஆயிருப்பாரு. ஓகேவா? அவருக்கு அதர் நேம்ஸ் உண்டு. சக்ரி, குனோம், சகிரி அப்புறம் வந்து ஹிகின் பாட்டம். இந்த ஹிகின் பாட்டம் மட்டும் தான் நெட்ல கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே கேட்டது கிடையாது. இந்த ஹிகின் பாட்டம்னு கொடுத்தது யாரோட நிக்நேம்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து கால்ரிட்ஜோடது. இவர் எங்க படிச்சு முடிச்சிருப்பாருன்னா கிரைஸ்ட் காலேஜ்ல படிச்சு முடிச்சிருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட் தான் யாருன்னா சார்ல்ஸ் லாம்ப். ஓகேவா? இவரோட பீரியாடிகல்ஸ் வந்து த வாட்ச்மேன், த மார்னிங் கிரானிக்கல். வாட்ச்மேன் ஆல்ரெடி நோட்டிபிகேஷன்ல கேட்டிருக்காங்க. த வாட்ச்மேன் கொடுத்து இது யாரோட பீரியாடிகல்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கால்ரிட்ஜோட பீரியாடிகல். ஓகேவா? இவர் தான் அப்ப காலேஜ் படிக்கும்போது அவர் யார பாப்பாருன்னா சதைய வந்து பாப்பாரு. சதை வந்து சதையோட ஆளோட நேம் என்ன அப்படின்னா எடித் ஃபிளிக்கர். ஓகே. சதையோட ஆளோட நேம் என்னன்னா எடித் ஃபிளிக்கர். இது சதைய பத்தி. அவரோட ஃப்ரெண்ட் வந்து சதை. சதையோட ஆள் யாரு அப்படின்னு சொன்னா எடித் ஃபிளிக்கர். இப்ப கால்ரிட்ஜ பத்தி பார்க்கலாம். கால்ரிட்ஜ்க்கு ஒரு லவர் உண்டு. அந்த கேர்ளோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா சாரா ஹட்சின்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? கைஸ் மாத்தி சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. ஃப்ரெண்ட் வந்து சார்ல்ஸ் லாம்ப். சரியா? அவரோட கால்ரிட்ஜோட பீரியாடிகல்னு பார்க்கும்போது வாட்ச்மேன் அண்ட் மார்னிங் கிரானிக்கல் 2மே கால்ரிட்ஜோட பீரியாடிகல்னு பார்க்கிறோம். அவர் அங்க தான் வந்து சதைய மீட் பண்ணுவாரு. சதையோட ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடித் ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ எடித் ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவரோட லவர் வந்து யாரு அப்படின்னா கால்ரிட்ஜோட லவர் வந்து யாரு அப்படின்னா சாரா ஹட்சான். சாரா ஹட்சியானுக்காக தான் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா அஸ்ரா போம்ஸ்னு எழுதியிருப்பாரு. சாராவ தலைகீழ போட்டீங்க அப்படின்னா தலைகீழ இந்த சென்ஸ் ரிவர்ஸ்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா AR
இத வந்து ஒரு மாத்தி தான் வந்து ஆஸ்ரா அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அஸ்ரா போம்ஸ் அப்படின்றது அவரோட லவ்வர மீன் பண்ற மாரி, இந்த 4 வேர்ட்ஸ் வந்து குழப்பி போட்டு அஸ்ரா போம்ஸ்ன்னு வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அது வந்து அவர் லவ்வருக்காக அவர் எழுதின போம்ஸ் எல்லாத்தையும் அஸ்ரா போம்ஸ்ன்னு அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் கால்ட்ரிட்ஜ் யார மேரேஜ் பண்ணிப்பாருன்னா, சாரா ஃபிளிக்கர வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் குழந்தை பிறக்கும். குழந்தையோட நேம் தான் ஹார்லி டேவிட். இப்போ இதுல என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, சதையோட ஆள் நேம் வந்து எடித் ஃபிளிக்கர். கால்ட்ரிட்ஜோட ஆள் நேம் வந்து சாரா ஃபிளிக்கர். 2 பேருமே அக்கா, தங்கச்சி. ஃபிரெண்ட்ஸ் 2 பேருமே அக்கா, தங்கச்சிய லவ் பண்ணுவாங்க. அவர் வந்து எடித் ஃபிளிக்கர கல்யாணம் பண்ணிப்பாங்க. கால்ட்ரிட்ஜ் வந்து சாரா ஃபிளிக்கர கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு அப்டின்னா, ஹார்லி டேவிட். எதுக்கு குழந்தையோட நேம மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்டின்னா, இந்த குழந்தைக்காக கால்ட்ரிட்ஜ் வந்து உள்ள ஒர்க் எழுதி வச்சிருப்பாரு. அதனால குழந்தையோட நேம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? ஓப்பனிங் கிளியரா? கிளியர். ஓகேவா? சதையோட ஆள் நேமும் ஃபிளிக்கர் தான். கால்ட்ரிட்ஜோட ஆள் நேமும் ஃபிளிக்கர் தான். 2 பேரும் அக்கா, தங்கச்சி. 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் மாறுது. எடித் ஃபிளிக்கர். இவங்க வந்து சாரா ஃபிளிக்கர். கால்ட்ரிட்ஜ்க்கு பிறந்த குழந்தையோட நேம் என்ன? ஹார்லி டேவிட். கால்ட்ரிட்ஜோட ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி கேட்டா சார்ல்ஸ் லாம்ப். சார்ல்ஸ் லாம்ப் தான் அவரோட ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா சார்ல்ஸ் லாம்புக்கும் சரி, அவங்களோட தங்கச்சி மேரி லாம்புக்கும் சரி, லைட்டா 2 பேருமே மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி போயிருப்பாங்க. அந்த மென்டலி அஃபெக்ட் ஆன பிரச்சனையில தான் என்ன பண்ணிருவாங்கன்னா, சார்ல்ஸ் லாம்போட தங்கச்சி மேரி லாம்ப் வந்து அவங்க அம்மாவ கொன்றுவாங்க. அவங்க அம்மாவ வந்து அவங்களே தான் கொல்லுவாங்க. ஓகேவா? அதனால அவங்கள வந்து போலீஸ் கேஸ் அந்த மாரி பிரச்சனை ஆயிட்டு இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவாரு? சார்ல்ஸ் லாம்ப் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவாருன்னா, கால்ட்ரிட்ஜ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாரு. எந்த பிரச்சனைனாலும், எதுனாலும் சரி லெட்டர் மூலியமா ஃபர்ஸ்ட் எழுதுற லெட்டர் யாருக்கா இருக்கும்னா, கால்ட்ரிட்ஜ்க்கா தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு கால்ட்ரிட்ஜும் சரி, சார்ல்ஸ் லாம்பும் சரி க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டையும் போட்டுருப்பாங்க. ஓகேவா? சோ கால்ட்ரிட்ஜோட க்ளோஸ் ஃபிரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, சார்ல்ஸ் லாம்ப். அவர் எங்க படிச்சாரு அப்படின்னா, கிரைஸ்ட் காலேஜ். தியரிட்டிக்கல் நேம் என்னன்றத பாத்துக்கோங்க. யார லவ் பண்ணாரு, அப்புறம் யார கல்யாணம் பண்ணிக்கிறாரு? சாரா ஹட்சியான். சாரா ஹட்சியான் லவ்வரு. அதனால அவங்களுக்காக ஆஸ்ட்ரா போம்ஸ்ன்னு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் கால்ட்ரிட்ஜ் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒத்தெல்லோவ பார்த்து ஒத்தெல்லோல இயாகோன்னு ஒரு கேரக்டர் வரும். அப்படிதானே? அந்த இயாகோ அப்படின்ற கேரக்டர பார்த்து மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி அப்படின்ற ஒரு கமாண்ட பாஸ் பண்ணியிருப்பாரு. இயாகோ அப்படின்ற கேரக்டர் எதுல வருவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னு ஞாபகம் இருக்கா ஒத்தெல்லோல? ஒத்தெல்லோ ஸ்டோரி தெரியுமா? தியாகோ வந்து அந்த அந்த பிரச்சனையை தூண்டி விடுறதே அவன் தானே இல்லையா? ம். ஒத்தெல்லோவும் அவங்க ஒய்ஃபும் நல்லா தான் இருப்பாங்க. அவங்க பேரு டெஸ்டிமோனா. ஒத்தெல்லோவோட ஒய்ஃப் நேம் என்னன்னா டெஸ்டிமோனா. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. என்ன ஆயிரும்னா, ஒத்தெல்லோ வந்து ஒரு பதவி இருக்கும். அந்த பதவிய வந்து இயாகோவுக்கு தான் குடுக்கணும். பிகாஸ் அவன் தான் சீனியாரிட்டில மூத்தவன். பட் ஒத்தெல்லோ என்ன பண்ணிருவாரு அந்த கிங் வந்து அப்டின்னு சொன்னா, அவருக்கு நல்லா க்ளோஸா, நல்ல வெல் விஷரா இருக்கிற ஒரு பெர்சன் கேசியோ அப்டின்ற ஒரு பெர்சனுக்கு தூக்கி குடுத்துருவாங்க. அது அது யாருக்கு கோவம் அப்டின்னா, இயாகோவுக்கு கோவம். எப்படி நீ வந்து எனக்கு குடுக்காம, அவனுக்கு நீ தூக்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இயாகோ என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, ஒத்தெல்லோவோட இன்செக்யூரிட்டீஸ வந்து தூண்டி விட்டுருவாரு. இன்செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொன்னா, ஒத்தெல்லோ வந்து பிளாக் கிங். ஓகேவா? பிளாக் ஐ மீன் கலர்ல சொல்றேன். ஹி இஸ் அ பிளாக் கிங். அப்ப அந்த ரேசிசம் தாட் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கும். நம்ம வந்து குறைஞ்சவங்களோ, பீப்பிள்ஸோட நம்மள விட ரொம்ப அழகான பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போமோ, அவ விரும்பி தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒத்தெல்லோக்கு வந்து இருக்கும். அத வந்து சான்ஸா யூஸ் பண்ணிட்டு இயாகோ என்ன பண்ணிருவான் அப்படின்னா, உங்க ஒய்ஃப் வந்து உங்கள லவ் பண்ணவே இல்ல, விரும்பவே இல்ல. அவங்க வந்து வேற ஒருத்தங்கள தான் விரும்புறாங்க அப்படின்ற மாரி தப்பான நியூஸ் வந்து யார் காதுக்குள்ள போட்டுருவான் அப்படின்னா, ஒத்தெல்லோ காதுக்குள்ள போட்டுருவான். அதுக்கு ஹெல்ப் வந்து ஒத்தெல்லோவோட ஒய்ஃபும் பண்ணியிருப்பாங்க. பட் தெரிஞ்சு பண்ண மாட்டா. தெரியாம தான் அத பண்ணுவா. எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்ல ஒரு ஃப்ரூட்டோட டிசைன வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்ட்ராபெர்ரி. ஓகேவா? டெஸ்டிமோனாவோட ஹேண்ட் கர்ச்சீஃப்ல ஒரு டிசைன் வந்து இம்ப்ரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன ஃப்ரூட்ன்னு கேட்டாங்கன்னா, அது வந்து ஸ்ட்ராபெர்ரி. அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட்ட தான் வந்து அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்ல டெஸ்டிமோனா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் யாரோட ரூம்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னா, கேசியோட ரூம்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இயாகோ பண்ணி வச்சுருவான். அது இன்னும் ஒத்தெல்லோவோட டவுட்ட வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணிரும். சோ ஒத்தெல்லோ டெஸ்டிமோனாவ வந்து ரொம்ப டவுட் பண்ணதுனால, டெஸ்டிமோனா அவங்களே வந்து கொன்னுப்பாங்க. சூசைட் பண்ணிப்பாங்க அவங்க வந்து. ஓகேவா? பிகாஸ் தான் ஹஸ்பண்டே தான் வந்து சந்தேகப்பட்டுட்டாங்க. என்ன நம்பல அப்படின்ற ஒரு தாட்ல அவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாரி ஒரு கேரக்டர் இந்த மாரி ஒரு கதை தான் வந்து இதுக்குள்ள வரும். அத தான் கால்ட்ரிட்ஜ் வந்து பார்த்துட்டு இயாகோவ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி அப்படின்ற கமாண்ட பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது நெட் குவெஸ்டின். மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டின்னு எந்த ரைட்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து கால்ட்ரிட்ஜ் தான் சொல்லியிருப்பாரு. எத பார்த்து அப்படின்னா, ஒத்தெல்லோவ பார்த்து அதுல வர கேரக்டர் இயாகோவ பார்த்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னு புரியுதா? புரியுதுக்கா. இத ஈவினிங் கேட்பேன். அப்ப வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி அப்படின்னு யார் கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பான்னா, கால்ட்ரிட்ஜ் எத பார்த்து அப்படின்னா, இயாகோ அப்படின்ற கேரக்டர பார்த்து அது எதுல அப்பியர் ஆகும்னா, ஒத்தெல்லோல. ஓகேவா? சோ இவரோட டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கால்ட்ரிட்ஜோட டெர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்றது அவரோட டெர்ம். இது மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு தடவ கேட்டாங்க. ஓகேவா? வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்றது யாரோட டெர்ம் அப்படின்னு சொன்னா, கால்ட்ரிட்ஜோட டெர்ம் அப்படின்னு பார்க்கிறோம். தென் அவரு சதையோட ஒரு பிளேல வந்து கொலாபரேட் ஆயிருப்பாங்க. அது என்ன பிளே அப்படின்னா, த ஃபால்ஸ் ஆஃப் ராப்ஸ்பெரி அப்படின்ற ஒர்க் 1794ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். த ஃபால் ஆஃப் ராப்ஸ்பெரி அப்படின்ற பிளே வந்து கொலாபரேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் கால்ட்ரிட்ஜ் அப்படின்னால 8 கான்வர்சேஷன் போம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கான்வர்சேஷன் போம்ஸ் எத்தன கால்ட்ரிட்ஜ் எழுதியிருக்காருன்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும். 8 கான்வர்சேஷன் போம்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அந்த 8 போம்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எலியான் ஹார்பர், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் ஹேவிங் லெஃப்ட் அ பிளேஸ் ஆஃப் ரிட்டயர்மென்ட், த லைம் ட்ரீ பெல்லோ மை
Prison, The Frost at Midnight, Fears and Solitude, The Nightingale Conversation Poem, Rejection and Ode, 2 William Wordsworth. இது எல்லாமே வந்து அவர் கான்வர்சேஷன் போம்ஸ்க்கு கீழே எழுதின 8 போம்ஸ். இந்த 8 போம்ஸ் என்னன்ற டைட்டில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. எலியான் ஹார்ப்பர், Reflections on Having Left a Place of Retirement, The Lime Tree Over My Prison, Frost at Midnight, Fears and Solitude, The Nightingale, அப்புறம் Rejection and Ode, 2 William Wordsworth. இதுல ஆல்ரெடி நெட் கொஸ்டின் அவங்க கேட்டது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ராஸ்ட் அட் மிட்நைட். ஃப்ராஸ்ட் அட் மிட்நைட் அவங்க யாருக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா அவரோட பையன் ஹார்ட்லி டேவிட்காக எழுதியிருப்பாரு. அதான் எழுதியிருக்கு பாரு. சன் ஹார்ட்லிக்காக அவர் வந்து எழுதியிருப்பாரு. அதனால ஃபாஸ்ட் அட் மிட்நைட் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஃபியர்ஸ் அண்ட் சாலிட்யூட் அப்படின்ற அந்த போமை ஏன் எழுதியிருப்பாரு அப்படின்னா பிரிட்டனை வந்து பிரான்ஸ் வந்து இன்வைட் பண்ற மாதிரி த்ரெடன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த த்ரெடனுக்காக அவர் வந்து எழுதியிருப்பாரு ஃபியர்ஸ் அண்ட் சாலிட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டிங்கேல் ஒரு கான்வர்சேஷன் போம் அப்படின்றது எதை பார்த்து பிகின் பண்ணியிருப்பாரு அப்படின்னா மில்டனோட இல் பெனிசரோ அப்படின்ற ஒர்க்கை பார்த்து பிகின் பண்ணியிருப்பாரு. மில்டனோட வந்து கம்பானியன் பீஸ் சொல்லுவாங்க, இல் பெனிசரோ இல்ல அலிகரோ அப்படின்னு ஒரு 2 ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு ஒர்க்கை வச்சுதான் நைட்டிங்கேல் கான்வர்சேஷன் போம் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ரிஜெக்ஷன் அண்ட் ஓட், இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ரிஜெக்ஷன் அண்ட் ஓட் வந்து கால்ரிஜோட எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகுனா 1802. இது எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது. இந்த ரிஜெக்ஷன் ஓட்ல ஒரு போம் வந்து அலூட் பண்ணிருப்பாங்க. அது யாரோடது அப்படின்னு சொன்னா பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். ஓகேவா. பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். அந்த பேலடோட நேமே சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். அந்த ஆத்தரோட நேம்லாம் கிடையாது. சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படின்றது பேலடோட நேம். அந்த பேலடை யூஸ் பண்ணி தான் ரிஜெக்ஷன் அண்ட் ஓட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ரிஜெக்ஷன் ஓட் வந்து ஆல்ரெடி நிறைய தடவை கேட்ட நெட் கொஸ்டின். குரோனாலஜில கேட்டிருக்காங்க அதோட இயரை. அது எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரிப்ளையா எழுதப்பட்டது. அதுல என்ன பேலட் வருது அப்படின்னு சொன்னா சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படின்ற பேலட் வந்து அப்பியர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 2 வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் யார் ஒர்க் எழுதினா கால்ரிஜ் எழுதியிருக்காரு. அது எதுக்கு ரெஸ்பான்ஸா எழுதப்பட்டது அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட ப்ரிலூடுக்கு ரெஸ்பான்ஸா எழுதப்பட்டது. ஓகேவா. ப்ரிலூட் அப்படின்ற ஒர்க் வந்து 1805 எழுதிருவாரு. 1850 தான் நமக்கு பப்ளிஷ் ஆயிருந்திருக்கும். அதுதான் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோட ஆட்டோபயோகிராஃபி. 14 புக்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். growth ஆஃப் poet's மைண்ட் அப்படின்றது அதோட சப்டைட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா. அந்த ஒர்க்குக்கு ரெஸ்பான்ஸா தான் இவர் எதை எழுதியிருப்பாருன்னா 2 வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்ற ஒரு டைட்டில் எழுதியிருப்பாரு. ஸோ 2 வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னு யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா கால்ரிஜ் தான் எழுதியிருப்பாரு. கிளியர் 8 கான்வர்சேஷன் போம்ஸ். கிளியர். கிளியர். அப்புறம் லிரிக்கல் பேலட்ஸ். லிரிக்கல் பேலட்ஸோட இயர் வந்து 1798. அப்ப ப்ரிஃபேஸ் லிரிக்கல் பேலட்ஸோட இயர் என்ன? 1800ல வந்து ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா. லிரிக்கல் பேலட்ஸ்க்கு கீழே கால்ரிஜ் வந்து 4 போம்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. ரிமைனிங் வந்து வேர்ட்ஸ்வொர்த் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. 16 போம்ஸ் வந்து. சோ அதுல வர போம் தான் எழுதுனேன் அப்படின்னா ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர். அது யாரோடது அப்படின்னா கால்ரிஜோடது. இந்த போம் வந்து டோட்டலா எத்தனை பார்ட்ஸா இருக்கும் அப்படின்னா 7 பார்ட்ஸா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர் வந்து எத்தனை பார்ட்ஸ் அப்படின்னா 7 பார்ட்ஸா இருக்கும். இதுல வர காடோட நேம் என்ன அப்படின்னா ஹெர்மிட் அப்படின்னு தான் அது காடோட நேம். கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து வெட்டிங் கெஸ்ட் கிட்ட எல்லாத்துக்கும் அவன் வந்து கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தென் அந்த ஷிப் வந்து ஏன் கர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா மேல நல்லா பறந்துட்டு இருக்க ஆல்பர்ட்ராஸ் அப்படின்ற அந்த பறவை வந்து அவன் என்ன பண்ணிடுவான்னா சுட்டு அவன் கழுத்துல வந்து போட்டுப்பான். அப்ப அந்த இடத்துல தான் வந்து அந்த ஷிப்பை வந்து கர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க ஒரு டைஸ் கேம் விளையாடுவாங்க. அந்த டைஸ் கேம் யாருக்கும் நடுவுல நடக்கும் அப்படின்னா டெத்துக்கும் லைஃபுக்கும் நடுவுல ஒரு டைஸ் கேம் வந்து நடக்கும். அதுல யார் வின் பண்ணுவா அப்படின்னா டெத் தான் வந்து வின் பண்ணும். புரியுதா ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர்? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா? புரியுதுக்கா. புரியுது. ஓகேவா. சோ ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே கதை எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எல்லாரும் ஒரு அந்த கப்பலுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. கீழ வந்து பீப்பிள்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. பீப்பிள்ஸ்னா காமன் பீப்பிள்ஸ் இல்ல. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. நல்லா தான் அந்த கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த கப்பலோட தலைவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. என்ன நினைச்சாருன்னு தெரியாது. அவர் என்ன பண்ணிடுவாரு துப்பாக்கி எடுத்து மேல பறந்துட்டு இருக்க ஆல்பர்ட்ராஸ் அப்படின்ற அந்த பறவையை சுட்டுருவாரு. சுட்டது மட்டும் இல்லாம அதை எடுத்து கழுத்துல வேற போட்டுப்பாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாம நேச்சருக்கு அகேன்ஸ்டா நல்லா போயிட்டு இருந்த உயிரினத்தை அவன் தான் வேணும்னு கொன்னான். அப்ப அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த ஷிப்பை வந்து சபிச்சிருவாங்க. சபிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல டெத் வந்து டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஷிப்பை வந்து எல்லாரும் லூஸ் பிடிச்ச மாதிரி ஆயிருவாங்க. அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அங்க ஒரு டைஸ் கேம் நடக்கும். அந்த டைஸ் கேம் யாருக்கும் நடுவில் நடக்கும். டெத்துக்கும் லைஃப்க்கும் நடுவில் நடக்கும். அதுல யார் கடைசியா வின் பண்ணுவா அப்படின்னா டெத் தான் வந்து வின் பண்ணும். இதுதான் அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேவா. ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர் எதுக்கு கீழே பப்ளிஷ் பண்ணப்பட்ட போம் அப்படின்னா லிரிக்கல் பேலன்ஸ்க்கு கீழே. இப்போ அவரோட ரிமைனிங் போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒசாரியோ 1797, ரிமோஸ் ட்ராஜடி இன் 5 ஆக்ட்ஸ். ஓகேவா. இது ஆல்ரெடி சப்டைட்டில் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரிமோஸ்னு கொடுத்து இதோட சப்டைட்டில் என்னன்னு கேட்டாங்கன்னா ட்ராஜடி இன் 5 ஆக்ட்ஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில். அப்புறம் குப்லகான். குப்லகான் வந்து 1816ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது சப்டைட்டில் வந்து A Vision in a Dream, A Fragment அப்படின்றதான் குப்லகானோட சப்டைட்டில். ஓகேவா. குப்லகான் அப்படின்ற அந்த ஒர்க் அவர் எழுதும் போது ஆத்தர் வந்து என்ன பண்ணிருவாருன்னா ஓபியம் எடுத்திருப்பாரு. ஓபியம் அப்படின்றது ட்ரக். அந்த ட்ரக் எடுத்துட்டு தான் அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம ஒரு புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. அது யாரோட புக் அப்படின்னு சொன்னா சாமுவேல் பர்ச்சர்ஸோட பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒர்க்கை வந்து அவர் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு.
சாமுவேல் பச்சர்ஸோட பில்கிரிமேஜ் வந்து அவர் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? அது ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எடுத்த ஓபியம்க்கு அவருக்கு பயங்கரமா தூக்கம் வந்துரும். படுத்துருவாரு. அப்ப அவர் கனவுல என்ன வரும் அப்டின்னா, ஜகண்டு அப்டின்ற ஒரு பிளேஸ் வரும். அது வந்து ஒரு பேலஸ் குப்லகானோட ஒரு பேலஸ். ஓகேவா? குப்லகான் யாரு அப்டின்னா, மொகல் எம்பையர். அவரோட பேலஸ் தான் ஜகண்டு அப்டின்னு பார்க்குறோம். அங்க ஒரு ரிவர் வரும். அந்த ரிவரோட நேம் என்ன? ஆல்ஃப் ரிவர். இன்னொரு ட்ரீ வரும். அந்த ட்ரீயோட நேம் என்ன? சிடர் ட்ரீ அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கதைக்குள்ள நமக்கு காமிப்பாங்க. அதோட பேர் என்ன? டல்சிமர் அப்டின்னு பார்க்குறோம். ஒரு அபிசேனியன் விமனோட ரெஃபரன்ஸ் வரும். அவங்க யாருன்னா டாம்சல். இது எல்லாமே அந்த போம்ல வர இம்பார்ட்டன்டான ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் தான் நான் மொத்தமா வெறும் 4 லைன்ல உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேவா? அவர் அந்த ஓபியம் எடுத்துட்டு ட்ரக்ல அவர் கனவுல மிதந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு பெர்சன் வந்து ரியல் லைஃப்ல எழுப்பிருவாங்க. அதுதான் வந்து மேன் ஃப்ரம் போலாக்ன்னு பார்த்திருக்கோம். போலாக் அப்படின்றது அந்த இடத்தோட பேரு. அதுலருந்து ஒரு மேன் வந்து ரியல் லைஃப்ல வந்து எழுப்பிருவான். எழுப்புனதுனால என்ன ஆயிரும், அந்த விஷன் வந்து இன்டர்பிரட் ஆயிரும். அப்போ கனவுல இருந்து பாதியிலேயே முழிச்சிருவாரு. அப்ப எப்படி அந்த ஒர்க்க முடிக்க முடியும்? அதனால குப்லகான மெஜாரிட்டி இன்கம்ப்ளீட் ஒர்க்ன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் கனவுல தான் கதை வந்து போயிட்டு இருக்கு. அததான் அவர் வந்து பேப்பர்ல எழுதுறாரு. கனவு பாதியிலேயே ஒருத்தன் வந்து எழுப்பி விட்டுட்டான் அப்படின்னா, அந்த கனவு எப்படி கன்டின்யூ பண்ண முடியும்? அதனால குப்லகான சம்டைம்ஸ் இன்கம்ப்ளீட் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. லேட்டரா அது எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணதுனால அவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னு சொல்லப்படுவாங்க. ஓகேவா? சோ குப்லகான் வந்து 1816 எ விஷன் இன் எ ட்ரீம், எ ஃபிராக்மென்ட் அப்படின்றது அதோட சப்டைட்டில். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எ விஷன் இன் எ ட்ரீம், எ ஃபிராக்மென்ட் அப்படின்றது அதோட சப்டைட்டில். ஓகேவா? அப்புறம் கிறிஸ்டபெல்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அது 1816ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து இன்கம்ப்ளீட் காத்திக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்புறம் சிம்பிள் இன் லீஃப் இது 1817 பப்ளிகேஷன். பயோகிராஃபி லிட்டரேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி. எப்படி வேர்ட்ஸ்வொர்த்துக்கு நம்ம ப்ரிலூட் அப்படின்னு பார்க்கிறோமோ, அதே மாதிரியே கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது பயோகிராஃபியா லிட்டரரியா 1817 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்டரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில். இட்ஸ் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் கன்சிஸ்ட் ஆஃப் 23 சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அவரோட ப்ரோஸ் பீசஸ் பார்க்கும்போது எய்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ஷன், சர்ச் அண்ட் ஸ்டேட். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது கால்ரிட்ஜ் ஆன் இமேஜினேஷன் யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. 1934ல இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். கிளியரா கால்ரிட்ஜ்? கிளியர்க்கா. இது வரைக்கும் நான் ஈவினிங் கேட்பேன். பி தரோ வித் கால்ரிட்ஜ், சதே அண்ட் எவ்ரிபடி. ராபர்ட் சதே. ராபர்ட் சதே வந்து 1774ல பொறந்திருப்பாரு. ஓகேவா? இருக்கிறதுலே கம்மியா எழுதின ஆத்தர் யாருன்னா ராபர்ட் சதே தான். இவர் எங்க போயிருப்பாருன்னா ஆக்ஸ்போர்டுக்கு போயிருப்பாரு. ஹி இஸ் எ ரெபெலியஸ் ஃபிகர். ரெபெலியஸ் ஃபிகர் அப்படின்னா குட்டியா இருக்கும்போதே இது பண்றது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பீப்பிள்ஸையும் திரட்டி அப்போஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ரெபெலியஸ் ஃபிகர் தான் யாரு அப்படின்னு சொன்னா ராபர்ட் சதே. இவர் பாய்ட் லாரேட்டா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் இருந்திருப்பாருன்னா 1813ல இருந்து 1843 வரைக்கும் சதே வந்து பாய்ட் லாரேட்டா இருந்திருப்பாரு. 1843ல இருந்து 1815 வரைக்கும் யார் பாய்ட் 50 வரைக்கும் யார் பாய்ட் லாரேட்டா இருந்திருப்பா அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த். 1850ல இருந்து 50ல இருந்து 92 வரைக்கும் யார் இருந்திருப்பா அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங். அவங்க 3 பேரும் தொடர்ந்து இருந்திருப்பாங்க. சதே, வேர்ட்ஸ்வொர்த், ராபர்ட் ப்ரௌனிங். இயர் புரியுதா இல்ல ரிப்பீட் பண்ணவா பாய்ட் லாரேட்டோட இயர்? புரியுதுக்கா. புரியுது. ஓகேவா? ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னீங்களாடா? இல்லக்கா புரியுது. ஓகே. 13ல இருந்து 43 வரைக்கும் நம்ம சதே, 43ல இருந்து 50 வரைக்கும் வேர்ட்ஸ்வொர்த், 50ல இருந்து 92 வரைக்கும் ராபர்ட் ப்ரௌனிங். இவங்க 3 பேருமே அடுத்தடுத்து பாய்ட் லாரேட்டா இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதுல பிஃபோர் ஆஃப்டர்னு ஏன் குடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, போயட் லாரேட்டா 1813ல இருந்து 1843 வரைக்கும் சதே இருந்தாருன்னு சொன்னேன். சதேக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் பை. அப்படின்னா 1813க்கு முன்னாடி 1812, 1811, 1810லலாம் யார் இருந்தா அப்படின்னா ஜேம்ஸ் பை அப்படின்னு ஒரு ரைட்டர் தான் இருந்திருப்பாரு. 1843க்கு அப்புறமா 44, 45லலாம் யார் இருந்தானா வேர்ட்ஸ்வொர்த். அதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு குடுத்திருக்கேன். சரியா? பிஃபோர் போயட் லாரேட்னு பார்த்தா ஜேம்ஸ் பை, ஆஃப்டர்னு பார்த்தா வேர்ட்ஸ்வொர்த். இப்ப நீங்க 4 ரைட்டர் படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் பை இருந்தாரு, அடுத்து சதே இருந்திருக்காரு, அப்புறம் வேர்ட்ஸ்வொர்த் இருந்திருக்காரு, அப்புறம் ராபர்ட் ப்ரௌனிங் இருந்திருக்காரு. இவங்க 4 பேருமே தொடர்ந்து போயட் லாரேட் பதவியில இருந்திருக்காங்கன்றது நீங்க இங்க படிக்கிறீங்க. ஓகேவா? சோ ராபர்ட் சதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட் டைலர் அ டிராமாட்டிக் போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இது வந்து அவர் யங்கா இருக்கும்போது எழுதிருவாரு. யங்கா இருக்கும்போது அந்த டைம் பீரியட்ல இருந்த ரூலிங் கிங்க அப்போஸ் பண்ணி வந்து இவர் இத எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஆனா அது பப்ளிஷே பண்ணியிருக்க மாட்டார். கையில தான் வச்சிருப்பாங்க. பட் ஃபியூச்சர் டைம்ல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, இவர் போயட் லாரேட் பதவிக்கு வந்திருப்பாரு. கவர்ன்மென்ட் பதவிக்கு வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் சதைய பிடிக்காத நிறைய பெர்சன்ஸ் என்ன பண்ணிருவாங்கன்னா, வாட் டைலர் அ டிராமாட்டிக் போம் அப்படின்ற அந்த போம வந்து அவருக்கே தெரியாம பப்ளிஷ் பண்ணிருவாங்க. அது பெரிய சண்டைய வந்து உண்டு பண்ணும் கிங்குக்கும் அவங்களுக்கும் நடுவுல. பிகாஸ் சதே வந்து இருக்கிறது கவர்ன்மென்ட் பதவியில. கவர்ன்மென்ட் பதவியில இருக்கும்போது நீ கிங்க பத்தி அப்போஸ் பண்ண ஒர்க் அந்த டைம்ல பப்ளிஷ் பண்ணிருக்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. பிகாஸ் நீ என்னோட காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்க கவர்ன்மென்ட் பதவி. அப்போ நீ எப்படி என்ன பத்தி அப்போஸ் பண்ணி நீ எப்படி ஒர்க் எழுதலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். வாட் டைலர் அப்படின்ற ஒர்க் வந்து அவர் வந்து போயட் லாரேட் பதவிக்கு வந்தப்பறம் எழுதின ஒர்க் கிடையாது. சின்ன வயசுலயே அவர் எழுதிட்டாரு. ஆனா பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து போயட் லாரேட் பதவிக்கு போனதுக்கு அப்புறம் அத பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருப்பாங்க 1817ல. ஓகேவா? சோ வாட் டைலர் அ டிராமாட்டிக் போம் வந்து சதையோடது.
அப்புறம் ஜான் ஆஃப் ஆர்க் அப்படின்னு ஒரு எழுதியிருப்பாங்க 1976ல. இது எதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் சப்போர்ட் பண்ணி ஜான் ஆஃப் ஆர்க்னு அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? கொலாபரேட்டட் பிளே வந்து ஃபால் ஆஃப் ராப்ஸ்பெரி 1796 வித் கால்ரிட்ஜ் கூட. இது நம்ம மேல ஆல்ரெடி பார்த்தோம். பிளே ஆஃப் ராப்ஸ்பெரி அப்படின்னு சொல்லிட்டு யாரை மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னா எடித் ஃபிளிக்கர் அப்படின்றவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவரோட மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெரால்ட் த கேஸ்டில் ஆஃப் மார்ஃபோர்ட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது வந்து அன்பப்ளிஷ்டு ஒர்க். அப்புறம் ஜான் ஆஃப் ஆர்க் வந்து 1796ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆஃப்டர் பெல்கியம் அப்படின்னு ஒரு வாரை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. ஆஃப்டர் பெல்கியம் 1798ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த வார் வந்து எப்ப நடந்திருக்கும்னா 1704ல தான் நடந்திருக்கும். அத பத்தி 1798ல ஆஃப்டர் பெல்கியம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுல ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னு பார்க்கும்போது கோல்டி லாக்ஸ் அண்ட் த 3 பியர்ஸ். இதுதான் நெட்ல கேட்ட டைட்டில். அவனுக்கு ஆஃப்டர் பெல்ஜியம்னு நெட் நமக்கு கேட்கல. நெட்ல வந்து கொஸ்டின் கேட்கல. இதுதான் கேட்டாங்க. 3 பியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது வந்து யாரோட ஒர்க்னு கேட்டாங்க. அது யாரோடது அப்படின்னா சதையோடது. ஓகேவா? அப்புறம் டெவில்ஸ் தாட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1799ல. அப்புறம் ஓல்டு மேன்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஹவு ஹி கெயின்ட் தம் மை டேஸ் அமாங் டெட். இது எல்லாமே அவரோட மைனர் ஒர்க்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் இம்பார்ட்டன்டான ஒர்க். தலாபா த டெஸ்ட்ராயர் 1801 எழுதியிருப்பாரு. இன்ஷேப் ராக் வந்து 1802ல எழுதியிருப்பாரு. மடாக்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1805ல. த கர்ஸ் ஆஃப் ககிமா 1810ல. கரெக்ட்ரோட் ஆஃப் லடோர் அப்படின்னு ஒரு ஒர்க் 1820ல. இது எல்லாமே வந்து சதையோட ஒர்க்ஸ் பாக்குறோம். தலாபா த டெஸ்ட்ராயர், த இன்ச்கேப் ராக், மடாக், த கர்ஸ் ஆஃப் ககிமா, லடோ. இது எல்லாமே வந்து கால்ரிட்ஜோட எண்ட்ல வர இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் பாக்குறோம். நீங்க ஓப்பனிங்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் ஆர்க்க படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் பெல்கியமோட ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மை டேஸ் அமாங் டெட் இந்த டைட்டில் பாத்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாத்தையும் கூட லேட்டா பாத்துக்கலாம். இது மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற ஒர்க்ஸ் இது எல்லாமே படிக்கணும். தபாலா த டெஸ்ட்ராயர், த இன்ஷேப் லாக், மடாக், த கர்ஸ் ஆஃப் ககிமா இந்த ஒர்க்ஸ் அவ்வளவுமே தெரியணும். ஓகேவா? கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சதையோட லைஃப்லயுமே சர்டன் பீப்புள்ஸ் அவரை பிடிக்காம கேரிகேச்சர் பண்ணி அப்போஸ் பண்ணி ஒர்க்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். தாமஸ் லவ் பீகாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? தாமஸ் லவ் பீகாக் வந்து சதையை கேரிகேச்சர் பண்ணியிருப்பாங்க. கேரிகேச்சர் அப்படின்னு சொன்னா அவரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம கேரிகேச்சர் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? தாமஸ் லவ் பீகாக்கோட ஒர்க்கோட நேம் என்னன்னா மெலன்கோட். அதுதான் அவரோட ஒர்க்கோட டைட்டில். இது வந்து ஒர்க்கோட டைட்டில். அதுக்கு கீழே சதைய மிஸ்டர் ஃபெதர்னஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் கீழே ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி வேர்ட்ஸ்வொர்த்த மிஸ்டர் பேப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு நேம் கீழே ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. கால்ரிட்ஜ மிஸ்டர் மிஸ்டிக் அப்படின்ற நேம் கீழே ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. சோ தாமஸ் லவ் பீகாக்கோட ஒர்க் வந்து மெலன்கோட் 1817ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுக்கு கீழே 3 ரைட்டர்ஸுமே அவர் வந்து காரிகேச்சர் பண்ணிருக்காரு. சதைய வந்து மிஸ்டர் ஃபெதர்னஸ்ட், வேர்ட்ஸ்வொர்த் வந்து மிஸ்டர் பேப்பர் ஸ்டாம்ப், கால்ரிட்ஜ் வந்து மிஸ்டர் மிஸ்டிக் அப்படின்ற மூணு டைட்டிலையுமே 3 பேர்லயுமே அவர் வந்து ஓட்டியிருக்காரு அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் சதையோட ஒர்க் வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு 1820ல. ஓகேவா? இத வந்து யார் அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா அதுல வந்து அந்த சதையோட விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே அவர் வந்து யார் அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னா பைரனை வந்து சட்டானிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? பைரனை பார்த்து சட்டானிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சதை வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒர்க்கு கீழே பேசியிருப்பாரு. அதுக்கு பைரன் உடனே ரிப்ளை கொடுத்திருப்பாரு த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஷன் அப்படின்னு யார் எழுதுனா அப்படின்னா சதை, த விஷன் அப்படின்னு யார் எழுதுனா பைரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனாலதான் இது 1820 இது வந்து 1821ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து அவங்களுக்குள்ள நடந்த சண்டைக்கு பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் தான் இந்த 4 பாயிண்ட்டும். சதை வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஒர்க் எழுதிருக்காரு 1820ல. அதுல பைரன் வந்து சட்டானிக் ஸ்கூல்னு ஒரு வேர்ட் சொல்லி திட்டிருக்காரு. அதுக்கு பைரன் ரிப்ளை எழுதிருக்காரு த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1821ல. அது எதுல பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா லே ஹண்டோட மேகசின் த லிபரல்ல அது பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் சதைன்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர் தான். எனக்கு இது வரைக்கும் நான் ஈவினிங் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஈவினிங் செஷன்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.